நிறைய சொல்ல முடியாத வீடியோஸ் எல்லாம் பாக்குறாங்க மேடம். தப்பு பண்ணிட்டு நீங்க இருக்கிற திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணிட்டு அவன் மேல பழிய போடுறீங்க. அதான் பண்றீங்க இப்போ. இல்ல மேடம், நீங்க எங்க செல்ல பாக்குறீங்க, யாருக்காவது நான் வந்துட்டு ஏதாவது பேசியிருந்தா நீங்க சொல்லுங்க. மேட்ரிமோனி சைட்ல 10 மேட்ரிமோனி சைட்ல நீங்க இது போட்டுருக்கீங்க. நான் செல்ல இது போட்டு வச்சிருக்கேன் மேடம். நான் போட்டு வச்சிருக்கேன், நான் இல்லன்னு சொல்லல. குழந்தைகளையும் பெத்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகளையும் பெத்து அவ பல்ல உடைச்சு அவ அடிச்சு எல்லாம் பண்ணிட்டு என்னதான் அந்த பக்கம் இந்த பக்கம் பேச்சுவார்த்தை இருக்கட்டுமே எல்லாம் பண்ணிட்டு ஒரு பொறுப்பு இல்லாம விட்டுட்டு 9 மாசம் போயிட்டு மேட்ரிமோனி சைட்ல 10 சைட்ல வெப்சைட்ல போடுறது என்ன நியாயம் இதெல்லாம்? இதே அவ பண்ணலையே, நீங்க இவ்வளவு பழி போடுறீங்க அவ மேல. அவ இப்போ உங்களை தேடிதான் வரா, உங்க கூட வாழணும்னு தான் நினைக்கிறா. என்னுடைய வருமானத்துக்காக வந்திருக்காங்க. வருமானத்துக்காக வந்திருக்காங்க. அவ நினைச்ச உங்களோட 10 அரட்டி சம்பாதிப்பா. அவ்வளவு திறமைசாலி. என்னோட 1 ரூபா நீங்க 2 ரூபா கம்மியா சம்பாதிக்கிறீங்க, அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு வேணான்னு தோர்த்துனா அப்புறம் எதுக்கு தேடி வர? குடும்பம் வேணாம், என் புள்ளிகளுக்கு வேணான்னு தோர்த்துனி அப்புறம் எதுக்கு வர? புள்ளிகளுக்கு லைஃப் இருக்கு. எங்கயாவது ஓடி போ, என் கண்ணுல படாத எங்க கண்காணா இடத்துக்கு ஓடி போன்ற. திரும்பி எப்படி வர? அதெல்லாம் விட முடியாது. என்னோட லைஃப் அது எப்படி? நீ வேணானா ஓடிடணும், வேணும்னா வந்துடணுமா? அன்னைக்கு என் கிட்ட குடும்பம் பண்ணாதே இருந்திருக்கணுங்க. அப்போ நீங்க வேணும்னாக்கா அணைச்சிக்கங்க, வானானா தூக்கி போடுவீங்க, ஓடினா திரும்பி வேணும்னா வந்துடணுமா? நீங்க பண்ணதெல்லாம் தப்புங்க. நான் என்ன பண்ண தப்பு? அது நம்ம தப்பு. என் கண்ணு முன்னாடி நிக்காதன்ற. நம்ம பொண்டாட்டி நம்ம புள்ளன்னு நீங்க சந்தேகப்பட்டு அவளை அடிச்சிட்டே இருந்தா என்ன பண்ணுவா? எப்பமா இடம் நான் அடிச்சேன்? என்னங்க மேம், எல்லாத்தையும் இன்னைக்கு அனுசரிச்சுக்கிட்டேன். 9 மாசம் இல்ல 1 வருஷமும் பேசாம இருந்தேன். நான் பாட்டு வேலைக்கு போவேன், நான் பாட்டு வீட்டுக்கு வருவேன், இருந்தா சாப்பிடுவேன், இல்லை பேசாம வேலைக்கு போவேன். உங்ககிட்ட பேசிட்டே இருந்தேன். நானு எதுக்கு இருக்கிறீங்க? நான் யாரு? பசங்க யாரு? என் கண்ணு முன்னாடி நிக்காத. எங்கேயாவது போய் சேருன்னா நான் எங்க போறது? நான் சம்பாரிச்சு 2 இடம் வாங்கி வச்சிருக்கிறேன். அதுல உனக்கு கொண்டாந்து குடும்பம் வீடு கட்டி குடும்பம் வச்சிருக்கிறேன். எங்கேயாவது ஓடி போன்ற. எதுக்கு போறாங்க? ஓடி போன்ற. நீங்க வேண்டாம், ஆட்டோல உட்காந்தாலே பக்கத்துல அவன் தான் போறேன்னா அவ போயிருப்பாளே, எதுக்கு உங்களை தேடி வரா? என்னங்க இல்ல யார்கிட்டயும் 9 மாசம் பேசினா சொல்றாளே எவரா? அவர் யாரு? பெருத்தெரு தான், நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் தான். அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், மனசுதான் காரணம். புருஷன் வேணும், குழந்தைங்களுக்கு அப்பா வேணும்னு தேடி வந்து உட்காந்துருக்காளே, ஆலையாலன்னு ஆலையறா. நீங்க தான் விட்டு கழட்டி விட்டுட்டு போயிட்டீங்க. உங்க மனசுல தான் அழுக்கு. அப்ப அவங்க செஞ்சதெல்லாம் அவங்க வாயில வந்தபடி பேசிருக்காங்க. நான் பேசின அது ஆத்திரத்தை 5 வருஷமா பொறுத்த மேடம். நானு நீங்க ஒருத்தர் மேல சந்தேகப்பட்டா அவங்க தப்பு பண்ணிருக்கலன்னா எரிச்சல் தாங்க வரும். அது தப்பு பண்ணிவங்களான்னா அந்த குற்ற உணர்ச்சியில தாங்கிப்பாங்க. தப்பு பண்ணாத ஒருத்தரை சந்தேகப்பட்டுட்டே இருந்தா அந்த ஆத்திரத்துல கோவத்துல அப்படி பேசதான் தோணும். ஒழுக்கமா வாழ்றவங்களை போய் 5 வருஷமா நீங்க பேசிக்கிட்டா நான் தாங்கிக்கணும்.